மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க செய்தி ஊடகங்களுடைய செயல்பாடு ரெண்டு விதமா இருக்கு. நயன்தாராவும் தனுஷ்கான மோதல் அப்படி சொல்லி நைட்டு உட்காந்து விவாதம் பண்ணிக்கிறீங்க. இது விவாதம் பண்ற அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியா? ஆல்பத்தை வச்சுதானே நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கொண்டு போக முடியாது. அந்த ஆல்பத்தை வச்சு விளம்பரம் தேனா அந்த குறிப்பிட்ட வீடியோ கிளிப் தான் ஒரு 10 கோடி கேட்டாரு. அந்த குறிப்பிட்ட வீடியோ கிளிப் வச்சு நம்ம பெரிய விளம்பரம் தேடிட்டா அப்படின்ற திட்டத்துல நயன்தாரா ஏறக்குள்ள வெற்றி அடைஞ்சார்தான். ஆனா இது ஒரு விஷயமா நான் கேட்கிறேன், இது விவாதத்தில் எடுத்து பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயமா கேட்கிறேன். அதற்கு காரணம் நிறைய வியூ வரணும், நிறைய பார்வையாளர் உள்ள கொண்டு வரணும். இதுதான் திட்டம். இன்னொரு பக்கத்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஆள் ஒன்னு வியூ வர்றதுக்காக பண்றானுங்க, இன்னொன்னு யார்ட்டே காசு வாங்கிட்டு பண்றானுங்க. இந்த ஆளு நக்கீரன் கோபால். நக்கீரன் கோபால் என்ன டைட்டில் போட்டுருக்கான் பாருங்க, ஜக்கி ஒரு அரக்கன், பெண் புகார், வெளியானது வீடியோ ஆதாரம், பெண்களை ஆட்டை போடுறான். இவன் எப்படி இருப்பானா நக்கீரனு, பெண்களுடைய மர்ம உறுப்பு இல்லாட்டி பிறப்பு உறுப்பு இப்படியா போட்டு அதுலயே தான் ஐயா கவனம் செலுத்துவாப்ல. நடத்துற சினி கூத்துன்னு ஒரு பத்திரிகை நடத்திருக்காப்ல. இந்த ஆளுக்கு அதிகபட்சம் சிந்திக்க தெரிஞ்சதே அந்த பெண் உறுப்புன்னு பேசுறத தவிர எதுவும் கிடையவே கிடையாது வச்சுக்கோமே. இப்ப இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது கண்டுகொள்ள தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி விவகாரங்களுக்குல இது அடிச்சு நொறுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுவும் பத்திரிகையாளர் முகத்தை போட்டுக்கிட்டு இங்க எவன்டையோ காசை வாங்கி தின்னு யாரையோ மிரட்டி காசு பறிக்கணும், இல்லாட்டி யார்ட்டையாவது காசை வாங்கிட்டு எவனைய பத்தியா தப்பா எழுதணும். இதுதான் நக்கீரன் கோபால் போன்றவருடைய பத்திரிகையோடைய லட்சணம் வச்சுக்கவேன். இது மட்டும் கிடையாது, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன், வாரத்துக்கு 4 எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இழுத்து விட்டு ஜக்கி வாசுதேவ் அவர்களை விமர்சனம் பண்ணிருப்பாரு. அந்த விமர்சனத்துல குறைஞ்சபட்ச நியாயம் கூட கிடையாதுன்றது சமீபத்தில் வந்து உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமா முடிவுக்கு வந்துச்சு. அப்ப வேற ஏதாவது கிளப்புவோம் போது நக்கீரன் கோபாலுக்கு எங்க நான் புத்தி போகும், பொம்பளை விஷயத்துக்கு தான் போகும். எனவேதான் எல்லா பத்திரிகையும் பெண்கள் விவகாரமா இழுத்து விட்டு பேசிருப்பான்னு வச்சுக்கவேன். அது மிக முக்கியமானது. இந்த ஆதாரத்தை வெளியிட்டுட்டேன்டாங்க. இந்த ஆதாரத்தை வெளியிட்டாங்க உள்ள பார்த்தா அது ஒரு வீடியோ. அந்த வீடியோவை எடுத்து நாங்க இந்த வீடியோ எது சம்பந்தப்பட்டது, எங்க இருந்து இதை எடுத்தேன், எதன் பின்னணியில் இது வந்துச்சு அப்படின்னு முழுசா ஆய்வு பண்ணா ஊருக்குள்ள பொறிக்கத்தனம் இல்லையா, நம்பர் 1 பொறிக்கத்தனம்னா அது நக்கீரன் கோபால் தான். ஏன்னா அந்த வீடியோ சொல்லக்கூடிய அந்த முழு நீள வீடியோ இருக்கு இல்லையா, அது உண்மைன்றது வேற, இவன் உலகத்துல பரப்புன்றது வேற. இவெல்லாம் நான் சொல்றேங்க, நீதிமன்றத்தில் வச்சு தண்டிச்சு உள்ளதுக்கு போட்டு இந்த பத்திரிகையாளர்களே கிடையாது, இவங்க எல்லாருமே யாருக்கும் புரோக்கர் வேலை பார்க்கறாங்க அப்படின்ற நெத்தியில் அடிச்ச மாதிரி நீதிமன்றங்கள் நிரூபிச்சால் ஒழிய இவன எல்லாம் கிளம்ப மாட்டானுங்க. இப்ப நக்கீரன் கோபால் வெளியிட்ட வீடியோ இருக்குல்ல, அதை பத்தி 3 பாகங்களா நான் பிரிச்சு 3 வீடியோக்களை நான் வெளியிடுறேன். இந்த நக்கீரன் கோபால் வெளியிட்டிருக்கால அந்த வீடியோ எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னா, எதுல இருந்து எடுத்திருக்கான் அப்படின்னா வேற எங்கேயும் கிடையாது. இவர் புலனை விசாரணை பண்ண எடுக்கல, ஆன்லைன்ல தேடி தெரிஞ்சிருக்கான், எங்கடா கிடைக்காதுன்னு. ஜக்கி வாசுதேவ் அவர்கள் 2006 போன ஒரு முக்கியமான 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா, இமயமலையில கைலாஸ் மானசரோவர் இருக்கு இல்லையா, அதுல தன்னுடைய ஸ்டூடெண்ட்களை அழைச்சிட்டு போயிருக்காரு 2006. நல்லா புரிஞ்சுக்க, 2006 போன வீடியோ. அது முழு நீளமா ஆன்லைன்ல கிடைக்குது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ யார் எடுத்தது, யார் இதை டாக்குமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஈசா மையம் வெளியிட்டது. 2006-7 கைலாஸ் மானசரோவருக்கு யாத்திரையா தன்னுடைய சீடர்களை அழைச்சிட்டு போன சத்குரு அவர்கள் அது ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுத்து கடந்த 2006-2007 என்ன மாதிரி தன்னுடைய சீடர்கள் அந்த குறிப்பிட்ட லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட இடம் கைலாஸ் இருக்கு இல்லையா, கைலாஸ் எதனால புனித பூமி, அது ஏன் மற்ற எதையும் விட இங்க புனிதமானதாக கருதப்படுது, மிக முக்கியமாக சிவபெருமானை தீவிரமாக வழிபடக்கூடிய இல்ல கொண்டாடக்கூடிய இல்ல ரத்தத்திலே ஊறி போன நபர்களால் இந்த இமயமலை இந்த அளவுக்கு பரவசம் ஊட்டுது. இந்த இமயமலை இருக்கு அதை நோக்கி இங்க கவர்ச்சியா ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் என்ன? இந்த விஷயங்களை அடுக்கி கைலாஸ் மானசரோவர் எந்த அளவுக்கு ஒரு புனிதமான பூமி, அது ஸ்பிரிச்சுவலா எந்த அளவுக்கு ஈர்ப்புடையது, அது எவ்வளவு எனர்ஜி உடையது மற்ற எல்லா தலங்களை விட அப்படின்றத ஒரு ஆன்மீக தலத்துல தன்னுடைய சீடர்களுக்கு அதை எடுத்து கொண்டு போறார். அது 1 மணி நேரம் வருது. அது 2006-2007 தன்னுடைய சீடருடன் பயணமான விஷயம். அதை அவங்க 2008 டிவிடியா மாத்தி விற்பனை கொண்டு வந்தாங்க. அதோட விலை அந்த காலத்துல 250 ரூபாய் 300 ரூபாய் வருது. இப்ப நெட்ல தேடினா கூட பழசா வாங்கியிருப்பாங்களே, அவங்க விற்பனை செய்யறாங்க, வாங்கிக்கலாம். இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, அவன் சொல்றான் யாரு, நக்கீரன் கோபால், ஒரு பெண் பாதிக்கப்பட்டானு. அந்த பெண் பாதிக்கப்பட்டால பாதி வீடியோ காமிச்சிருக்கேன், நான் முழு வீடியோ இப்ப காமிக்கிறேன். அதாவது இந்த டிவிடியில் கூட முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். எல்லாத்தையும் முடிச்சுக்க 1 மணி நேரம் ஓடும், அது முக்கியமான விஷயங்கள் மட்டும் இதுல எடுத்து நான் காட்டுறேன். முழு வீடியோ நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த டிவிடியோட பின்பகுதியில தன்னுடைய சீடர்களை மிக முக்கியமாக அந்த பெண் பேசுறாங்களே அவங்களுடைய புகைப்படத்தை வச்சுதான் அந்த டிவிடி அப்ப விற்பனைக்கு வந்தது. எனவே அவங்களுடைய அனுபவம் தான் மிக முக்கியமாக மக்கள்கிட்ட கடத்தணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சத்குரு அவர்களுடைய சீடர்கள் நினைக்க முக்கிய காரணமே ஸ்பிரிச்சுவலா இது சரியா அந்த அனுபவத்தை கொண்டு சேர்க்க நினைச்சாங்க.
அதை அவங்க டிவிடியில் வச்சாங்க. எனவே யாரோ எடுத்துக்கிட்டு வந்து நக்கீரன் கோபால்ட்ட ரகசியமாக கொடுத்து அவர் வெளியிட்ட கிடையாது. அது ஈசா வெளியிட்ட 2008 வெளியிட்ட தங்களுடைய யாத்திரை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி. இப்போ அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பவும் அவங்க கைலாஸ் கூட்டி போறாங்க. கைலாஸ் மானசரோவருக்கு இப்பவும் ஈசா ஃபவுண்டேஷனுக்கு கீழே பெரிய யாத்திரை போறாங்க. இதோட அனுபவத்தை அவங்களே ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க. நம்மளால இப்ப கேட்க முடியுது. இப்போ வரைக்கும் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இது ரொம்பவும் விரும்பப்பட்ட யாத்திரை. எனவே இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈசா மையம் மறைக்கலாம் கிடையாது. அது இன்னமும் நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப நக்கீரன் கோபால் திருச்சி விட்டாலே அந்த விஷயத்துக்கு வரேன். அதுக்கு உங்களுக்கு 3 வீடியோ காட்டணும். முதலாவது வீடியோ இது, இரண்டாவது வீடியோ இது, மூன்றாவது வீடியோ இது. அதாவது முதலாவது வீடியோல என்ன இருக்குன்னா, அந்த குறிப்பிட்ட பெண் சொல்றாலே அந்த பெண் ஒரு எலி மாதிரி பயன்படுத்தப்பட்டாங்க, அப்படியாக இப்படியாக திருச்சி விட்டுருமா. அந்த பெண் பேசக்கூடிய முழு வீடியோவை நான் இப்ப தரேன். அதை ஃபுல்லா பாத்துருங்க. விஷயத்துக்குள்ள வரேன். This is going to be very difficult to verbalize this without making it ridiculous or too outlandish. But the situation is absolutely outlandish. I have, in this view, lifetimes of spiritual pursuit, I have been to any number of places of enormous power and possibility. But I haven't seen anything like this. This is a place, I don't know if there's another place like this. This is a place where there's a constant traffic of beings and energy forms which are not of this earth. What's happening here is well beyond anybody's imagination or articulation. I have witnessed these kind of transactions, but not in this volume and this variety. This must have been happening here for I don't know how many million years. I don't know much of the history behind this. This is supposed to be one of the last remnants of the Tethys ocean or the sea, which in many ways happens to be the crucible of human evolution on this planet. I do not know what the lake holds that has attracted so many beings. These beings are not of this planet at all. These are not even like individual, some, okay, quite a few are individual, but rest is just a complex mass of life which is not of this earth. So when we just went there, as usual my guinea pig, when I just open her up a little bit and set up a situation for that, they just simply rushed through her system, entering through the Swadhisthana and leaving through the Sahasrara in a brisk moment. So I let a complex bunch of these beings to flow through her body for a moment, and what happened there was so the little bowl of water that I kept at the head was boiling. Actually, it was boiling. In just those probably a minute and a half, you want to share about it? Is there a microphone there? Whatever happened here is beyond words. I am generally never short of words. I could always explain it in my own way. I was asked to lie down in Shavasana, and after that it was like a 1000-watt electricity just passing through me.
it's just in one shot. It's like going through your body, shooting through your body. The most incredible thing here was I have been in many processes where certain aspects of your chakras could be energized depending on what you're doing, into what process you are involved in. But here, at the same time, having an extremely active Swadhisthana and then an Ajna is something which I have never earlier encountered at this speed and with the power. And after that, what I felt was something was placed on my head. I really had no idea what it was, but it was extremely hard to the point of discomfort that was placed on my head. It could be a burnt coal or a red hot iron or water boiling at the highest temperature possible. Any of these things. I'm very much puzzled myself at this whole thing, and I'm waiting for Sadhguru to explain as to what actually happened. And what I'd like to also say is, I don't know why he used the term guinea pig, because I never felt I was his guinea pig at any given moment. I would say this is an extremely, maybe the most fortunate, at this moment I feel I'm a very fortunate being. If I could be open to whatever elements here which was made possible by my master, I bow down to him, and if I have to be his guinea pig, anytime, any day. இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க. அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்ல அவங்க முடிக்கும் போதே கினிபிக், அதாவது அந்த எலி மாதிரி எனி டைம் எனி டே, எப்ப கேட்டாலும் எந்த நாள் கேட்டாலும் சரி, நான் அப்படியா இந்த ஆன்மீக தளத்துல பயன்பட தயாரா இருக்கேன் அப்படின்ற பூரண சரணாகதி அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்க வெளிப்படுத்துவாங்க. பொதுவாகவே ஆன்மீக தலங்கள்ல முன்பு சுஜாதா அவர்கள், யார் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு முறை சொல்லுவாரு, ஆன்மீகத்தை பொறுத்த மட்டும் முழுமையா சரணாகதின்னு ஒன்று தேவைப்படுது, ஏன்னா அப்பனாலதான் அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த பெண் ரொம்ப தெளிவான சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இங்கே என்னால் ஒரு புதுவிதமான, முக்கியமாக ஒரு தீவிரமான, அதிதீவிரமான ஒரு எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீங்கள் நிலக்கரியாவோ இல்லாட்டி ஒரு நல்ல பதப்படுத்தப்பட்ட எக்கையோ இல்லாட்டி கொதிக்கக்கூடிய தண்ணீரோ, இந்த அளவுக்கு அதீத ஒரு ஹீட்டை என்னால் உணர முடிஞ்சது. அந்த குறிப்பிட்ட சபாசனா அந்த யோக நிலையில இருந்து அவங்க அந்த மானசரோவர், இது கைலாஷ் மானசரோவர்ல குருஜி, அதாவது சத்குரு அவர்கள் சொன்னபடி அவங்க ஃபாலோ பண்ணி அதை உணர்ந்ததா அவங்க சொல்லுவாங்க. இதுதான் இதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அது இங்கே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு தன்னை எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஆன்மீகம் ஓரளவுக்கு புரிஞ்ச நபர்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஆன்மீக தீவிர தேடல் இருக்கக்கூடிய நபர்களால் இதை நல்லாவே புரிய முடியும். ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது, எனக்கு தெரிஞ்சது ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு தெரியக்கூடிய நக்கீரன் கோபாலுக்கு இதுக்குள்ள என்ன வேலைன்னு கேட்கிறேன். ஒன்னு, நீ நேர்மையான ஆளா இருந்தா, ரெண்டு மீசையும் பெருசா வச்சு தெரிய பாரு, அந்த ரெண்டு மீசைக்கு அர்த்தம் ஒன்று இருந்தா நீ முழு வீடியோ போட்டிருப்ப. முழு வீடியோ போடாம எலின்னு சொல்றதை மட்டும் எடுத்து போட்டு கட் பண்ணி போடுன்னு உனக்கு புத்தி போகுது. நான் வீடியோ தரேன், இதே நக்கீரன் கோபால் முழுசா போட தயாரா? எனவே நக்கீரன் கோபாலுடைய எண்ணம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்க ஆண்கள் எடுத்து பண்றதை விட பெண்கள் எடுத்து ஒரு சச்சரவு உருவாக்கணும் வச்சுக்கவேன், அது வேகமா பரவும். அதோட ரொம்ப முக்கியம், பெண்கள் விவகாரம் எடுத்து சத்குரு மீது ஏதாவது ஒரு அசிங்கத்தை பரப்பிக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கவேன், அதன் வழி தனக்கு ஒரு ஆதாயம் இருக்கு, அதுதான் ரொம்ப எளிமையான வழின்னு நக்கீரன் கோபால் நினைக்கிறான். அதனால இந்த வேலை பார்த்துக்கலாம் வச்சுக்கவேன். இப்ப அடுத்த விஷயத்துல போறேன். இப்ப உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஹோலி லேண்ட் இல்லாட்டி ப்ராமிஸ் லேண்ட், லேண்ட் ஆஃப் காஸ்பல் இப்படின்னு கிறிஸ்தவர்களால் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு லேண்ட், அதாவது நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மண் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. இன்னொரு பகுதி யூதர்கள் ப்ராமிஸ் லேண்ட் சொல்றாங்க. இது எல்லாமே ஜெருசலம் தான். எல்லாமே ஜெருசலம் காசாவை நோக்கி ஒரு புனித பூமியாக, அதாவது ஹோலி லேண்ட் அறிவிக்கக்கூடிய அந்த புனித பூமியை நோக்கி இந்த மூன்று மதங்கள், ஆபிரகாமிக் மதங்கள், இந்த மூன்று மதங்களுமே ஜெருசலம் காசாவை நோக்கி நகரும். சரியா? அதுதான் புனித பூமின்னு சொல்லும்.
இதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் புனித பூமின்னு எல்லா வகையான இடங்களையும் புனிதமான தன்மையை தேட முடியும் நம்முடைய முன்னோர்கள் இல்லாட்டி ஆன்மீக பெரியவர்கள் தெரிவிச்சாஇருந்தாலுமே கூட நமக்கு இப்ப ரிஷிகேஷ் ஆகட்டும், காசி ஆகட்டும், ராமேஸ்வரம் ஆகட்டும், இல்லாட்டி கைலாஷ் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் உண்மையிலேயே அது தீவிரமாக இங்க ஆன்மீக தேடல் இந்த மண்ணில் தோன்றிய ஆன்மீக நம்பிக்கை தீவிர ஈடுபாடுடைய நபர்களால நம்பப்படுகிறது. அதுல மிக முக்கியமானது சிவன் மீது பற்று இருக்கக்கூடிய தீவிர பற்றாளக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு கைலாஷ் மிக முக்கியமான இடம். அந்த இடத்த ஒரு ஹோலி லேண்ட், அதாவது புனித பூமியாக முழுமையா அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தை நோக்கி வாழ்நாளில் ஒரு முறையாவது பயணிக்க ஆரம்பிக்கணும் இங்கே ஆன்மீக தேடலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படின்ற நோக்கத்தோட நிறைய ஆன்மீக பெரியவர்கள் ஈடுபடுறாங்க. அதுல மிக முக்கியமாக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கைலாஷை நோக்கி நகர்த்தக்கூடிய மிக முக்கியமான நபர் சத்குரு அவர்கள். ஆனா அப்படி ஒரு ஹோலி லேண்ட் இந்துக்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ஹோலி லேண்ட் வரவே கூடாது அப்படி ஒரு கும்பல் அலையுது. ஏன்னா அந்த பிடிப்பு ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்க, இங்க மதம் மாத்திரம் கஷ்டம். எனவே அந்த பிடிப்பை உருவாகக்கூடாதுன்ற ஒரு கும்பல் தீவிரமா அலையுது. அந்த கும்பலுக்காக வாய் வித்து பிழைக்க நக்கீரன் கோபால், இது என்னோட குற்றச்சாட்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, முன்பு நல்லா ஞாபகம் இருக்கா, உங்களால கோயம்புத்தூர் சொல்லி வச்சுக்கவே ஒன்னு பால் தினகரன் கும்பல் இல்லாட்டி கார்பியாவது ஞாபகம் வரும் கோயம்புத்தூர்னு சொன்னாலே. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்னு சொன்னாலே ஈசா மையம் அதனுடைய ஆதியோகி சிலை, நீங்க நம்புங்க ஆதியோகியோட சிலை நீங்க ஏற்கனவே மறுக்கிறீங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா இந்தியா முழு கிடையாது, சர்வதேச அளவுல எல்லா பக்கத்துமே கோயம்புத்தூர் மிக முக்கியமான அடையாளமா மாறி இருக்கு. எனவே இது பலருக்குமே புகைச்சல். யாருக்கு? மதம் மாற்றக்கூடிய நபர்களுக்கு பெரிய லெவலில் புகைச்சல். அந்த கும்பலுக்காக வாயை விட்டு போடக்கூடிய நக்கீரன் கோபாலு, அதுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள், இவங்களுக்கு என்ன தேவை? அந்த ஈசா மையம் இருக்கக்கூடாது, இல்லாட்டி ஈசா மையத்தின் ஒரு பெரிய கரை பழியணும். அதை விட மிக முக்கியமா அவருடைய முயற்சிகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க பிசினஸ் எடுபடாது. இவங்க ஆன்மீகவாதியே கிடையாது. ஒரு எம்எல்எம் கம்பெனி ஆள் பிடிக்கிறவளா வெளிநாடு காசு வாங்கிடு. எனவே இவங்களுக்கு உண்மையா ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய இல்லாட்டி இந்த மக்கள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பிடிப்பை உருவாக்கக்கூடிய உண்மையான தேடலை உருவாக்கக்கூடிய நபர்கள் மீது ஒரு பெரிய காட்டம் இருக்கு. அதுக்காக நக்கீரன் கோபால் கால் கட்டிருக்கேன். இப்ப இரண்டாவது வீடியோக்குள்ள போறேன். அது என்ன அப்படின்னா, அந்த ஆள் என்ன சொல்றானா, பெண்களை தனியா கூட்டி போயிட்டாரு அப்படி இப்படி ஏகப்பட்டது கிளப்பி விட்டுட்டேன். அந்த வீடியோவை திரும்பவும் சொல்றேன், 1 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ நீங்க தேடி பார்த்துக்கோங்க, அது ஆன்லைன்லயே கிடைக்கும். 2006 கைலாஷ், அதாவது கைலாஷ் மானசரோவரை நோக்கி ஈசா ஃபவுண்டேஷன் அதனுடைய சிஷியர்கள் இருப்பாங்க, அவங்க மேற்கொண்ட பயணம், அந்த யாத்திரையுடைய பயணம் சம்பந்தப்பட்ட வீடியோ முழுசா இருக்கு. ஆனா அதுல மிக முக்கியமா இவன் சொன்ன குற்றச்சாட்டுகள், யார் நக்கீரன் கோபால் சொன்ன குற்றச்சாட்டுகள், அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போதுமான பதில் தரும். ஏன்னா இந்த 1 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த வீடியோல அதை பாருங்க, உள்ள வரேன். Yoga can be transmitted on many different levels. One is towards one's physical and mental well-being, or it could be transmitted as a tool for ultimate well-being, or it can be used as a key to open up the mystical dimensions of life. Whenever I have any kind of encounter with such things, I have always found them very shy. This is the first time I'm seeing they have simply no qualms about it. In fact, they're eager. That's why I say this, that they must have a role in our making, otherwise they wouldn't be so eager to be involved. இதை பார்க்கும்போது உங்களுக்கு பட்டவர்த்தனமா தெரியுற விஷயம் என்ன, அங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட நபர்கள் சிஷியர்கள் போயிருக்காங்க அந்த ஆன்மீக தளத்தை நோக்கி. அந்த யாத்திரைன்றது யாரும் 2 பேரை கூட்டிக்கிட்டு சத்குரு போகல. அந்த 2006-2007 அந்த யாத்திரைன்றது தன்னுடைய சீடர்கள் 11 சீடர்கள் அழைச்சிக்கிட்டு தான் அவரு மானசரோவர் நோக்கி நகர்றாரு. எனவே இது தனிப்பட்ட 2 பெண்களை கூட்டி போயோ இல்ல ஒரு பெண்ணை கூட்டி போயோ நடத்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனா இவன் எப்படி மாத்திரான் பாருங்க, யாரு நக்கீரன் கோபால் எப்படி மாத்திரான், ஒரு பெண்ணை கூட்டி போய் பண்ணிட்டான். அதோட சேர்த்து இந்த 2வது வீடியோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சத்குரு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி, அதாவது உங்களுடைய உடல் மனம் இதையும் தாண்டி ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டூல் இல்லாட்டி ஒரு கீ, அந்த விதமாக இந்த யோகா பயன்படுது. அதை நீங்க உணர முடியும் அப்படின்னா இந்த ஹோலி லேண்ட்
இந்த புனிதமான இடத்துல உங்களால உணர முடியும். ஏன்னா அந்த முழு எனர்ஜியை தன்னால இங்க உணர முடிஞ்சது அப்படின்னு இன்னைக்கு நேத்து கிடையாது, பல ஆயிரக்கணக்கு வருடங்களாக இங்க இருந்த முன்னோர்கள் அந்த இடத்தை பத்தி சொன்ன விஷயத்தை தான் சத்குரு அவர்கள் கடத்துறாரு. அதான் அப்ப சொல்லுவாரு, இந்த யோகான்றது வெறும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ இல்லாட்டி வேற எதுவோ கிடையாது, இது கடத்தப்பட வேண்டியது. அதாவது வார்த்தைகளால் விவரிச்சு கொண்டு போறது கிடையாது. ஆன்மீகம்ன்றது அதோட விவரத்தை உணர்றது. சரியா? இதையெல்லாம் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஓரளவுக்காக நம்மளால கேட்கும் போது உணர முடியுது. ஆனா நக்கீரன் கோவாலுக்கு என்ன உணர முடியும்? அந்த இடத்துல எத்தனை பொண்ணுங்க இருக்குது, அந்த பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்கு, அதுல ஏதாவது நோண்ட முடியுமா, அதுல ஏதாவது பார்க்க முடியுமா? சினி கூத்து நடத்துற உனக்கு அதனால புத்தி போகும். சினி கூத்து நடத்துற உனக்கு அந்த புத்தி தான் போகும். உனக்கு ஒழுங்கான புத்தி ஓடிச்சுன்னா இது முழுசா போட்டிருப்பியா இல்லையா? அப்போ உனக்கு நோக்கம் என்ன? அது அவமானப்படுத்துன்ற நோக்கம் ஓடுது. நீ பத்திரிக்கையானே கிடையாது. இவன் மனசுல குறைஞ்சபட்சம் நியாயம் இருக்கு. இல்லாட்டி தன பெத்த பிள்ளைங்க தன்னை மதிக்க நினைச்சானா அது எல்லாரும் நினைப்போம். எவன் நினைக்கிறானா இல்லையோ தான் பெத்த பிள்ளை தன்னை மதிக்கணும், கார் துப்பி விடான்னு நினைப்பாங்க. அதை கூட இவன் யோசிக்க கிடையாது. இந்த மாதிரி நீ போய் ப்ராட் பண்ணி தெரியலையே, உன் வீட்டில் வேணா மதிப்பான உனையே, அதை மதிச்சா பெரிய விஷயம். ஏன்னா அந்த வீடியோட முக்கியமான விஷயத்தை முழுசா மறைக்க முயற்சி பண்ற. அதுக்கடுத்து இவன் மூன்றாவது வீடியோ ஒன்று இருக்கு, அந்த வீடியோவை நான் போட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ள வரேன். இதுதான் ஐயா தூக்கிட்டு குதிச்சது. A whole new dimension pops up about which you're clueless. One thing is clear here, this we are 100% sure, is there's a tremendous amount of activity in the lake. And this activity is… the nature of the activity is such that it has nothing to do with anything that we know as life on this planet. It's something totally different. It's life, but not the way we know it. Last time we made experiments here. Just as an experiment, we set up one body and set up this body like an invitation. And they didn't even hesitate for a moment, they were on. When this was set up and when these beings entered, they're in bunches, they're not individual. When they entered the system, I thought, let me restrain them for some time and see. Just held them down for a while and, enormous amount of temperature was created. I was asked to lie down in Shavasana. It was like a 1000-watt electricity just passing through me. And after that, what I felt was something was placed on my head. I really had no idea what it was, but it was extremely hot to the point of discomfort that was placed on my head. When I just opened her up a little bit and set up a situation for that, they just simply rushed through her system in such a violent way, entering through the Swadhisthana and leaving through the Sahasrara in a brisk moment. I knew that if we restrain, it'll generate temperature and it could cause damage to the person's body. So we kept a bowl of water just above the head when the person is lying down, just about 6 inches away from the head. Within a minute's time, this ice-cold water was boiling. If that bowl of water was not there, our head would have been scorched for sure. It could even destroy the system completely. So we don't wish to do such things. That time we came and it was such a surprise and we had to know what it's about. இந்த வீடியோ வச்சு தான் அவன் சச்சரவை தொடங்கினா. இந்த வீடியோவும் அவனுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னா அந்த டிவிடியிலிருந்து தான் கிடைச்சது. அந்த டிவிடியில இந்த குறிப்பிட்ட பார்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சத்குரு அவர்கள் சரி மற்ற சீடர்கள் சரி சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துலயும் வாழ்க்கை இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கை நாம நினைக்கக்கூடிய இல்ல நாம விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடையாது. ஆனா அந்த வாழ்க்கையுடைய பரிணாமம் இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையுடைய டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அது வேறு விதமானது. அது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்டதோ இல்லை மனம் சம்பந்தப்பட்டதோ கிடையாது, அதையும் தாண்டுதுன்றாங்க. அப்ப அங்கே முழு சரணாகதியில் இருக்கக்கூடிய ஒரு சீடனுடைய மிக முக்கியமான குணம் என்னவா இருக்கும்னா, இந்த உடல் இருக்கு இல்லையா,
இந்த உடல் மீது மிக தீவிரமான பற்று இருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலை தான் இங்க போறாங்க. அதுவும் மிக முக்கியமாக அந்த முதலாவது சொன்ன மாதிரி தன்னோட உடலில் இருக்கக்கூடிய சக்கராக்கள் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா ஃபீல் பண்ண முடியுச்சு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதை தாண்டி ஆன்மீகத்தில் ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு சிலருக்கு யோகா பிடிக்கும், சிலருக்கு மந்திரங்கள் சொல்லி யாகங்கள் வளர்த்தி அதன் மூலமா ஆன்மீகத்தை அடைய முடியும் சொல்லுவாங்க. இந்த ஆரியா நடிச்சிருப்பல நான் கடவுள் நினைக்கிறேன், அந்த நான் கடவுள் படத்துல அகோரியா நடிச்சிருப்பால, அகோரியா ரிஷிகேஷோ காசிலே உட்கார்ந்து சரி, இங்க எல்லா விதத்திலையும் ஆன்மீக தேடல்கள் இருந்தது உண்டு. எனவே நீங்க மந்திரங்கள் மூலமோ இல்லாட்டி சாஸ்திர சம்பிரதாயம் மூலமோ இல்லாட்டி யாகங்கள் வளர்த்தோ இல்ல யோக கலைகள் மூலமோ இல்ல எல்லாம் திறந்து முற்றும் திறந்தோ ஏதோ வகையில் எல்லா வகையான ஆன்மீக தேடலும் இருந்தது உண்டு. அந்த வகையில் தன்னுடைய ஆன்மீக தேடலை பிடிச்சு தன்னுடைய குருவுக்கு பின்னாடி போகக்கூடிய சீடர்கள் அந்த உடலம் மறந்து ஆன்மீகத்தை நோக்கி நகர்றாங்கன்னா அதுல எங்கடா இதா கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தெரியும். அங்க என்ன பண்ணிட்டான் பிறப்பு காலை அதுக்கு முன்ன என்ன பேசுறாங்க அறிவு இருக்குதா? உடலை மறந்து உன்னுடைய பற்று கொண்ட எண்ணத்தையும் மறந்து தான் அங்கே போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தோட முழுசா கனெக்ட் பண்றதுக்கு என்ன விதமான வழிமுறைகளை அவங்க பின்பற்றுன்றத சொல்ல வேண்டியது அந்த குருவோட கடமை. உனக்கு என்ன வேலை இங்க? இவனை கூட்டிட்டு ஜிம்முக்கு போனேன்னு வச்சுக்கவேன், ஜிம்ல தொட்டாலே பாருங்க தொடுறான் பாருங்க அப்படி பாக்குற ஆளுவேன், ஜிம்மு மாஸ்டர் அப்படி பாக்குறவன் ஆன்மீகத்தில் எப்படி பார்ப்பேன் யாரு? நக்கீரன் கோபாலு. எனவே நக்கீரன் கோபால் பாக்குற பார்வை இருக்கு பாருங்க, அது நொல்ல கண். இந்த வீடியோ பிற்பகுதியில் அந்த முதலாவது வீடியோல அந்த லேடி சொல்லுவாங்களே, என்னோட உடல்ல அந்த அளவுக்கு ஒரு ஹீட் என்ன உணர முடிஞ்சுன்னு. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வைப்பாங்க, அதுல அந்த பாத்திரம் நல்ல கொதி நிலைக்கு வரும், அதுவும் அந்த டெம்பரேச்சர்ல. கைலாஷ் மானசரோவரை பொறுத்தவரைக்கும் தட்பவெப்ப சூழல் இருக்கு பாருங்க, அதை எடுத்து பாருங்க. இது நமக்கே ஆச்சரியம் ஊட்டும் விதமா இருக்கும். நான் ஆன்மீகவாதி கிடையாது, ஆன்மீக தேடல் தீவிரம் இருக்கக்கூடிய நபரும் கிடையாது. ஆனா ஆன்மீகவாதிகள் மீதும் இங்கே தோன்றிய ஆன்மீக மீதும் தீவிர பற்றுடைய நபர். இந்த அளவுல தான் நம்மளுடைய ஆன்மீகம் இருக்கு. ஆனா ஆன்மீக தேடல் நோக்கிய இன்னொரு 3 அடி மேல வைக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய தேடலை அவங்களுடைய சுதந்திரத்தை அந்த அளவுல நம்ம மதிச்சு நடந்துக்கிறது தான் காலங்காலமாக நம்முடைய மண்ணில் நமக்கு சொல்லி கொடுத்தப்பட்டது. நக்கீரன் கோபால் பண்றதுன்னா எச்ச. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோலயே அந்த பெண் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அது எல்லாத்தையும் உங்களால் அதே கண்ணோட்டத்தை பார்க்க முடியுமா? இங்க நடக்கக்கூடிய ஆன்மீக தேடல் என்னன்றது புரியும். எனவே இறுதியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஹோலி லேண்ட், அதாவது ஆபிரகாமிக் மதங்களுக்கு எப்படி ஒரு புனித பூமி தேவைப்படுதோ, இந்த புனித பூமியை நோக்கி நகர்த்துறது மூலமாக இந்த மக்களை கட்டுக்கோப்பா அவங்களால வச்சுக்க முடியுதோ, அதே மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலையும் ஒரு பிடிப்பையும் உருவாக்க முடியும் இந்த சமூகத்தில். எது? கைலாஷ் மானசரோவரை வச்சு அந்த முயற்சியில் தீவிரமா வெற்றி அடையக்கூடிய மிக முக்கியமான மனிதர் சத்குரு அவர்கள். அந்த வெற்றி இத்தோட தடுத்து நிறுத்தப்படணும், இதுக்கு மேல போகவே கூடாது. இந்த வெற்றியையும் நம்ம மோசமா சித்தரிக்கணும் அப்படின்னு கிளம்பி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கும்பல் வச்சுக்க, அது மதமாற்றம் கும்பல். அந்த கும்பல்கிட்ட காசை வாங்கி பிழைக்கக்கூடிய இந்த நக்கீரன் கோபாலு அதை விதவிதமா கதையை கட்டி விட்டான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நம்புறேன். இந்த மாதிரி விவகாரங்களை செய்தி ஊடகங்கள் கொண்டு போய் தெளிவா சேர்த்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்னு தவறான பத்திரிகையாளர்களை வெளியே கொண்டு வர முடியும். இன்னொன்னு என்னன்னா, இங்க சுத்தி பாத்தீங்கன்னா மன அழுத்தம், எவனை கேளுங்க மன அழுத்தம் ஆயிருச்சு, மனக்குழப்பமா இருக்கு. இது சமீபத்தில் தீவிரமா அதிகரிக்க ஆரம்பிச்சு. 1008 மனநல மருத்துவர்களும் தெரியும், 1008 மனநல மருத்துவமனைகளையும் தெரியும். இங்க பெரிய அதற்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஆனா அந்த தீர்வு மிக எளிமையா கடக்கூடிய இடம் என்ன? ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் சரியா புரிதலா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அதை செஞ்சா இங்க அவ்வளவு மருத்துவமனைகள் தேவை கிடையாது. ஒரு அமைதியான சூழல், அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு மக்களுக்கு ஒரு முக்கியமான சேவையை செஞ்ச கடமை இருக்குல்ல, அது பத்திரிகைகளுக்கு சென்று சேரும். அதெல்லாம் செய்ய மனசு கிடையாது. எனக்கு தனுசு நயன்தாரா தான் முக்கியம் நிக்கிறானே, இவன் என்ன திருத்துறது? அவங்களாவது பரவாயில்ல. இந்த நக்கீரன் கோபாலுக்கு வாழ்றதுக்கே தகுதி கிடையாது.